நேத்து சாண்ட்ராவும், விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 6 பேரும் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இவங்களெல்லாம் கொண்டு விட்டதுனால தான் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப அப்செட்டா இருக்கு. அரோரா கூட இப்ப சொல்லிட்டு இருக்கா. யார நம்புறதுன்னே தெரியல. விக்ரம நம்புறதா, சாண்ட்ராவ நம்புறதான்னு கூட தெரியல. எல்லாரும் ஒரு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட சொல்றாங்க. உடனே விக்ரம் சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விமர்சனம் வைக்க தான் செய்றாங்க. விக்ரம் அழறான்னு நான்லாம் அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி தான் நானுமே இருந்தேன். எடுத்துட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு பேசி, சரி ஓகே நமக்காக மக்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இருப்போன்னு சொல்லிட்டு நான் அப்படியே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சாண்ட்ரா கேட்குறாங்க, ஒருவேளை இங்க வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்ல யாரையாச்சும் சொல்லி மணி பாக்ஸ் எடு, யாரையாவது எடுக்க தூண்டுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு விக்ரம் சொல்றாரு, இல்ல எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. பேசாம தானே இருந்தாங்க எல்லாரும் அப்படின்னோனே, இல்ல டைரக்ட்டா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கெமிலாம் சும்மா தான் இருந்தா, திவாகர்லாம் சும்மா தான் இருந்தாரு. பட் எல்லாரும் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு இருந்த மாரி தான் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. ஒருவேளை இல்லாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி விட்டுர்றாங்க. அப்புறமா விக்ரம் என்ன சொல்றாருன்னா, வியானா வந்து இந்த பக்கெட் மேட்டர சொல்லி நான் அவள வச்சு நான் ப்ளே பண்ணிட்டேன்னு சொல்றா. அந்த பக்கெட்ட யாரு கொண்டு வந்து அங்க வச்சது? அத வந்து ஜஸ்ட் என்ட்ட சொன்னத நான் வச்சேன் அவ்வளவுதான். அந்த பக்கெட் அங்க இருக்குன்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஃபுல்லா ப்ளே பண்ணது அவ. பட் சொல்றது என்ன? நான் வெளியில போயிட்டு எபிசோட்லாம் பார்க்காமலே இப்படி இருந்துருவேன். அவ பண்ணதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? இப்ப திவ்யாவ நான் ஒரு வார்த்தை பேசினேன்னா, என்ன விஜய் சேதுபதி சார் கேட்டாருன்னா, நான் பண்ண தப்புக்கு அவர் என்ன கேட்டாரு. அதுக்கு எப்படி திவ்யாவ காரணம்னு நான் சொல்ல முடியும்? நான் ஒரு வேளை அந்த இடத்துல அந்த தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம, அந்த கொண்டு வந்த பாயிண்ட்ஸே அழுத்தமா சொல்லியிருந்தேன்னா, என்னை யாருமே கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. நான் யூஸ் பண்ண வார்த்தைக்கு நான் தானே பொறுப்பாக முடியும். அவங்க எப்படி பொறுப்பாக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, ஆமா இப்படிதான் ஒண்ணுன்னா சொல்லுவாங்கன்னு. அவங்க ஆக்சுவலா ஹேப்பியா தான் பேசிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. நெறைய பேர் வந்து சாண்ட்ரா கேஷ் பாக்ஸ் போயிடுச்சுன்னு பயங்கர அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கேஷ் பாக்ஸ் போனத பத்தி பெருசா கவலைப்பட்ட மாரி தெரியல. பரவால்ல கேஷ் பாக்ஸ் இல்லைன்னா என்ன மக்கள் முடிவு என்ன வருதோ அது மாரி ஃபேஸ் பண்ணுவோன்னு இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அவங்க அதுக்கு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அவர் போறப்போ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருந்தாங்க. பட் அதுக்காக வந்து கேஷ் பாக்ஸ் போயிடுச்சுன்னு சேடா இருந்த மாரி எனக்கு தோணல. உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.